ஹலோ கைஸ், சற்று முன் வந்த அண்மை தகவல் பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் வரலாற்றிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த அணிகளில் ஒன்று தான் மும்பை இந்தியன்ஸ் அணி. இவங்க பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வரலாற்றில் பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்காங்க. ஐபிஎல் வரலாற்றிலேயே முதன்முறையாக 5 முறை கோப்பை வென்ற அணி மும்பை இந்தியன்ஸ் அணி தான். மேலும் ஐபிஎல் வரலாற்றிலேயே இதுவரையிலும் அதிக சிக்ஸர்களை விளாசிய அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணி தான். அது மட்டும் இல்லாமல் ஒரே சீசன்லேயே அதிக முறை 200க்கும் மேற்பட்ட ரன்களை சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் செய்த அணி, ஒரே வருடத்தில் அதிக முறை 200க்கும் மேற்பட்ட ரன்களை குவித்த அணி, இப்படி பல சாதனைகளை மும்பை இந்தியன்ஸ் தரப்பிலிருந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் அவங்க அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா. இவர் பார்த்தீங்கன்னா கடந்த 2013 முதல் சென்ற வருடம் 2023 வரையிலும் 10 வருடங்களாக அந்த அணியில் கேப்டனாக செயல்பட்டு வர்றாரு. இவர் பார்த்தீங்கன்னா பல முறை அவருடைய பேட்டிங் திறமையினாலும் சில இக்கட்டான சூழ்நிலைகளில் அவருடைய கேப்டன்சி திறமையினாலும் பல வெற்றிகளை தேடி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸிற்காக அவர் இதுவரையிலும் ஐபிஎல் தொடரில் 5 முறை சாம்பியன் பட்டத்தையும், சாம்பியன் லீக் தொடரில் 1 முறை சாம்பியன் பட்டத்தையும் வென்று 6 கோப்பைகளை இதுவரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பெற்றுக் கொடுத்திருக்காரு. இப்படியெல்லாம் பல சாதனைகளை நிகழ்த்திய ரோஹித் சர்மா கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக இந்திய அணியிலும் கேப்டனாக செயல்பட்டு 3 வடிவிலான போட்டிகளிலும் இந்திய அணியில் சிறப்பாக செயல்பட்டு இந்திய அணியை நம்பர் 1 அணியாக தற்போது வரையிலும் வச்சிருக்காரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது அண்மையில் நடந்து முடிந்த உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி தோல்வியடைந்தது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தற்போது வரையிலும் ரோஹித் சர்மா, விராட் கோலி உள்ளிட்ட சீனியர் வீரர்கள் T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்று வந்திருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது வரவிருக்கும் ஐபிஎல் தொடர்களில் புதிய கேப்டனாக ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸிற்கு செயல்படுவார்னு தற்போது மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னதாக குஜராத் அணிக்கு 2 வருடங்கள் கேப்டனாக செயல்பட்டிருந்தார். அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக பங்கு பெற்று 92 போட்டிகளில் சிறப்பாக விளையாடி மும்பை இந்தியன்ஸுடைய மெம்பராக இருந்தார். மீண்டும் தற்போது ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸில் இடம் பிடிச்சு புதிய கேப்டனாக தற்போது நியமிக்கப்பட்டிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.